Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது தமிழ் craftech channel. இன்னைக்கு வீடியோல நாம என்ன மேக் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சோலார் கார் தான் first இந்த வீடியோல நாம மேக் பண்ண போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சோலார் உங்களுக்கு வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோலார் கார் எப்படி மேக் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பீஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். பிளாஸ்டிக் பீஸில் இதே மாதிரி ஒரு காயினை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் 2 மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பிளாஸ்டிக் பீஸ் வேணாலும் எடுத்து இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே மார்க் பண்ணதோட சின்னதாக நமக்கு ரவுண்ட் ஷேப் வேணும். அதனால் சின்னதாக ஒரு மூடி எடுத்து 2 மார்க் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணது எல்லாத்தையுமே நான் சிசரை யூஸ் பண்ணி இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சாண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு தேய்ச்சிக்கலாம். எதுக்கு தேய்ச்சிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக வரதுக்காக நம்ம தேய்ச்சிக்கலாம் சாண்ட் பேப்பரில். உங்கள்கிட்ட சாண்ட் பேப்பர் இல்லைனா தரையிலே வச்சு தீத்திக்கோங்க, ஏதாவது ஷார்ப்பாக இருக்கிற தரையில். அதுக்கப்புறம் நான் ஒரு காம்பஸ் எடுத்து சின்னதாக மார்க் பண்ணோம்ல, சின்னதாக கட் பண்ண ஒரு பிளாஸ்டிக் பீஸ் எடுத்து காம்பஸில் நான் இதே மாதிரி சொருகிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக்கை சுற்றி நான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். பேண்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சின்ன பிளாஸ்டிக் பீஸ் எடுத்து அதே காம்போஸில் ஹோல் போட்டு அது கூட வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு எடுத்திங்கன்னா இதே மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2 பெரிய பிளாஸ்டிக் பீஸை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அதே ஷேப்பில் தான் நம்ம ஒட்டணும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா காம்போஸில் அதே மாதிரி நான் சொருகிக்கிறேன். பெரிய பிளாஸ்டிக் பீஸை சொருகிட்டு பேண்டை அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிளாஸ்டிக் பீஸ் பார்த்தீங்கன்னா நான் இது கூட இதே மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். வீடியோவில் காட்டுற மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட காரோட புள்ளின்னு சொல்லுவாங்க இதை. இப்போ நம்ம புள்ளி தான் பார்த்திங்கன்னா நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அந்த புள்ளியை நான் ஒரு தென்னங்குச்சியில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சொருகிக்கிறேன். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிறேன். நான் ரப்பர் பேண்ட் எடுத்து இதே மாதிரி அந்த புள்ளியில் நான் மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன சைஸில் ஒரு பேப்பர் ரோல் எடுத்து அந்த தென்னங்குச்சியில் பார்த்திங்கன்னா நான் சொருகிக்கிறேன். சொருகிட்டு ஒரு நடுவில் ஹோல் போட்ட வாட்டர் கேனோட கார்க்கு நான் வந்து எடுத்து அந்த தென்னங்குச்சியில் வந்து நான் சொருகிக்கிறேன். இதே மாதிரி இந்தாண்ட சைடும் ஒரு பேப்பர் ரோலும் ஒரு வாட்டர் கேனோட கார்க்கும் நம்ம இதே பக்கத்தில் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காரோட பேஸ்மெண்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி தான் நம்மளோட பேக் வீலை பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு ஒட்டணும். அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு வரது கூடாதுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக சைடில் பார்த்தீங்கன்னா நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம காரோட ஃப்ரண்ட் வீல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி ஃப்ரண்ட் வீலை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நான் பேண்டை அது ஃப்ரண்ட் வீல்கிட்ட ஊற்றி ஒட்டிக்கிறேன்.
ஃப்ரண்ட் வீலையும் பார்த்தீங்கன்னா நம்ம காரோட ஃப்ரண்ட் சைடில் வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளோட காரோட அவுட்புட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு டிசி மோட்டார் தேவை. அந்த டிசி மோட்டாரை இந்த இடத்துல இதே மாதிரி நான் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஓகே, நம்மளோட டிசி மோட்டார் பார்த்தீங்கன்னா நான் வச்சு ஒட்டிட்டேன். இப்போ அந்த ரப்பர் பேண்டு அந்த புள்ளியில் மாட்டணும்ல, அந்த ரப்பர் பேண்டை எடுத்து நம்ம மோட்டரோட அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு மாட்டிக்கலாம். அந்த மோட்டரோட அந்த கம்பி சுற்றினா நம்ம வீல் சுற்றணும். அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிறேன். சுவிட்சில் ஒரு கம்பியில் மோட்டரோட ஒரு ஒயரை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு சோலார் பேனல் கண்டிப்பாக தேவை சோலார் கார் மேக் பண்ணுறதுக்கு. இந்த சோலார் பேனல் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. சோலார் பேனலோட ப்ளஸ் ஒயர் எடுத்து நான் சுவிட்சில் இன்னொரு கம்பியில் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சோலார் பேனலோட மைனஸ் ஒயரை மோட்டரோட இன்னொரு ஒயர் கூட நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை அந்தந்த இடத்துல வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஒட்டியாச்சு. சுவிட்சை ஒரு இடத்துல வச்சு ஒட்டியிருக்கேன். சோலார் பேனலையும் சின்னதாக 2 கார்ட்போர்ட் பீஸை நிற்க வச்சு அது மேலே வச்சிங்கன்னா சோலார் பேனலாக ஒட்டியிருக்கேன். இப்போ நம்மளோட கார் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வாங்க எப்படி போகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் கார் எடுத்துகிட்டு வந்து பக்கத்து வீட்டு மெத்தையில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஓடுதுன்னு. வா, சூப்பராக ஓடுது பாருங்கள். நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு க்ரியேட் ஆகும். என்ன டவுட்டுனா, கார்ஸ் ஏன் ஸ்பீடாக ஓட மாட்டேங்குதுன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் அந்த அளவுக்கு அடிக்கலை. வெயில் அதிகமாக அடித்தாதானே நம்ம சோலார் கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த அளவுக்கு தான் நம்ம கார் ஸ்பீடாக போகுது. சோலார் கார் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி வேறு என்னென்னலாம் மேக் பண்ணலான்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோவாக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.